இங்கே கன்வர்ஷன் கால்குலேட்டர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஃபார்முலா டெம்ப்ளேட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு, ஸோ ஈஸியாக நம்மளோட ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இதை மெட்ரிக் டு இங்கிலீஷ் யூனிட்டுக்காகவும் இங்கே இங்கிலீஷ் டு மெட்ரிக் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட். ஸோ இங்கே ஒயிட் செல்ஸ் கலர் ஃபில் பண்ணியிருக்கிறது நம்மளோட இன்புட். ஸோ இங்கே க்ரீன் ஃபில் பண்ணியிருக்கேன், இது நம்மளோட அவுட்புட்டாக இங்கே இருக்கும். ஓகே, சப்போஸ் இங்கே நான் 1 மில்லிமீட்டர் கொடுத்தேன்னா அங்கே அது கன்வெர்ட் பண்ணி இன்ச்சஸில் கொடுக்குது. இங்கே 1 சென்டிமீட்டர் கொடுத்தேன்னா 1 இன்ச்சஸ், 1 மீட்டர் கொடுத்தா 1 ஃபீட் எவ்வளோ அப்படின்றது, 1 மீட்டர் கொடுத்தா எவ்வளோ யார்ட்ஸ், 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மைல்ஸ், 1 செல்சியஸ் எத்தனை ஃபேரனிட், 1 கிராம்ஸ் எத்தனை அவுன்சஸ், எத்தனை பவுண்ட்ஸ், 1 லிட்டர் எத்தனை குவார்ட்ஸ், 1 லிட்டர் எத்தனை கேலியன்ஸ், 1 ரேடியன் எத்தனை டிகிரிஸ். சிமிலர் இங்கே இங்கிலீஷ் டு மெட்ரிக்லேயும் 1 இன்ச்சஸ் எத்தனை மில்லிமீட்டர். ஸோ ஃபார்முலா பாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் டு 1 இன்ச்சஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்தோன்னா இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஃபங்க்ஷன் தான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் எனக்கு இப்படி இருந்தால் எனக்கு இப்படி வேணும் அப்படி தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு இந்த விதத்தில் வேல்யூ இருக்கணும், அல்லது ஜீரோவாக இருக்கணும், அல்லது இல்லாமல் இருக்கணும். இதுதான் என்னோட கண்டிஷன். ஓகே, அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கு க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்கோம். க்ரைட்டீரியா என்ன, எனக்கான அவுட்புட் செல் இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே இஃப் B3 என்னோட இன்புட் செல் இந்த கண்டிஷனில் இருக்கணும் இது வரைக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு எது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டோம். ஓகே, கொடுத்துட்டு இது ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா, இஃப் இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணணும் அதுக்கு தான் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்து. ஓகே, இது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் ஒன்று இங்கே செஞ்சு காட்டிடுறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே ப்ளூ கலர் என்னோட செல் இன்புட்டாக எடுத்துக்கிறேன், என்னோடய அவுட்புட் இங்கே வரணும். ஓகே, ஸோ இந்த எம்எம் என்னோடய யூனிட் நான் கலரை ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன் எம்எம். ஸோ எனக்கு இது இந்த இதுக்கு மாறணும். ஸோ இன்புட் எம்எம், அவுட்புட் இன்ச்சஸ், இன்புட் செல்சியஸ், இன்புட் ஃபேரனிட். எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். ஓகே, என்னோடய கண்டிஷன் ஃபஸ்ட் ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய இன்புட் ஈக்குவல் டு 0. ஓகே, கொடுத்துட்டு எனக்கு கண்டிஷன் க்ரைட்டீரியா கொடுத்துட்டு ப்ராக்கெட் என்ன கன்வெர்ட் ஆகணும், என்னோட இன்புட் டிவைடட் பை 25.4. ஓகே, க்ளோஸ் பண்ணி. ஓகே, ஒரு ப்ராக்கெட் கொடுக்காம இருந்தால் அதனால் இதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. ஸோ எஃப் K2 ஈக்குவல் டு 0 கண்டிஷன். ஸோ எனக்கு இந்த க்ரைட்டீரியாவில் வேணும். ஸோ ஓகே, ஸோ என்னோடய இன்புட் எம்டியாக இருக்கிறதால இங்கே எனக்கு எதுவுமே இல்லை. சப்போஸ் நான் 0 கொடுக்குறேன், எதுவும் இல்லை, ஏன்னா என்னோடய கண்டிஷன் 0வாக இல்லைனாலும் அது தேவையில்லை. ஸோ இங்கே 1 கொடுக்குறேன், ஓகே, வேல்யூ கொடுக்கும்போது வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே 2 கொடுக்குறேன், கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. 3 கொடுக்குறேன், கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இங்கே செக் பண்ணி பாருங்கள், அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, 2 கொடுத்துருக்கோம் 0.07. உங்களுக்கு இந்த டெசிமல் இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் இங்கே போய் பண்ணிக்கலாம், குறையணும். ஸோ அக்யூரசி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு ப்ரிசியஸ் வேல்யூ அங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதையே நான் வந்து ஜஸ்ட்டு கீழே எடுத்திருக்கேன் ஈஸியாக முடிக்கிறதுக்காக. ஸோ K3 ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டேன். இதுக்கு ஃபார்முலா 1.8 into K3, okay, close, divided by 32. Okay, கொடுத்துட்டேன்.
ஓகே, நான் இப்போ இங்கே 0ன்னு கொடுக்குறேன், வேல்யூ வராது. ஏன்னா நம்ம 0 தான் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நான் 1 கொடுக்குறேன், வருது. 1 ஃபேரட் செல்சியஸ் ஈக்குவல் எவ்வளோ. பட் எனக்கு இதுக்கு செல்சியஸ் டு ஃபேரனைட்டில் 0க்கும் எனக்கு வேல்யூ வரணும். ஏன்னா 0 செல்சியஸுக்கும் ஃபேரனைட் இருக்குது, 0 செல்சியஸ்ன்ற வேல்யூ இருக்குது. பட் 0 எம்எம்ன்றது கன்வெர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா, 0ன்றது எம்எம்முக்கும் ஒன்று 0 தான், இன்ச்சஸுக்கும் 0 தான், ஃபீட்டுக்கும் 0 தான், யார்டுக்கும் 0, மைல்ஸ், கிலோமீட்டர் எது எடுத்தாலும் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 வேல்யூ யூனிட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 0 தான். பட் டெம்பரேச்சருக்கு அப்படி கிடையாது. 0 டிகிரி செல்சியஸ்ன்றது 0 சம் வேல்யூ ஆஃப் ஃபேரனைட்ஸ், சம் 0 ஃபேரனைட்ன்றது சம் வேல்யூ ஆஃப் செல்சியஸ். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகாது, கண்டிஷனை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நாம் யூஸ் பண்ண போகிறது ஈஸ்பிளாங்க்ன்றது. இந்த செல் இன்புட் செல் 0வாக இருந்தாலும் ஒர்க் பண்ணணும், பிளாங்காக இருந்தால் ஒர்க் பண்ண தேவையில்லை. நான் இன்புட் கொடுக்கலன்னா அது ஒர்க், அங்கே எனக்கு கன்வர்ஷன் தேவையில்லை. பட் நான் இன்புட்டில் 0 கொடுத்தாலும் கன்வர்ஷன் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. இங்கே நான் என்ன பண்ணேன், ஈஸ்பிளாங்க் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணேன். ஈஸ்பிளாங்க் K3 இந்த செல்லு தான் என்னோட இன்புட் செல். ஸோ நான் இந்த கண்டிஷன் எடுத்துட்டேன். ஓகே, ஈஸ்பிளாங்க் இருந்தால் மட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த கண்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். க்ரைட்டீரியா ஆஸ் யூஸ்வல், அந்த இடத்துல பிளாங்காக இருந்தால் எனக்கு எதுவும் தேவையில்லை, அதை கொடுத்துட்டு ஃபார்முலா சிமிலர் அதை அப்படியே டீட்டெயில் ஃபாலோ பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள், இன்புட் எம்டிஆர் இருக்கு செல். ஸோ நமக்கு எதுவுமே இல்லை. நான் 0 கொடுக்குறேன், என்ன வந்திருக்கு பாருங்கள், 1.8 இன்ட்டு ஃபார்முலா தப்பாக போட்டிருக்கோம், +32. ஓகே ஓகே, அதனால் அது வேல்யூ எடுத்துகிட்டு வரல. ஓகே, இந்த ஃபார்முலா கன்வர்ஷன் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, 1.8 இன்ட்டு K3, அதாவது செல்சியஸு 1.8ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணி +32 போட்டோம்னா அது ஃபேரனைட்டாக கன்வெர்ட் ஆகிரும். அதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ நான் அந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவைட் பண்ணியிருந்தேன், அதனால் உங்களுக்கு வேல்யூ வரல. ஏன்னா 0 இன்ட்டு மல்டிஃபிகேஷன் 0 வந்துடும், 0 பை எனி டிவைடு 0 வரும். அதனால தான் அந்த ஃபார்முலா 0ன்னு நமக்கு முதல்ல வந்தது. ஸோ இப்போ நான் ஃபார்முலா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே நான் எம்டியாக இன்புட் கொடுத்தேன்னா எம்டி வருது, 0 கொடுத்தா வேல்யூ வருது. இங்கே எந்த இன்புட் இனிமேல் நீங்கள் 0 கிரேட்டர் தென் 0 ஈக்குவலன் டு 0 கொடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல வேல்யூ உங்களுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஈஸ்பிளாங்க் அண்ட் 0 கன்வர்ஷன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலாலாம் இங்கே போட்டு காட்டியிருக்கேன். ஸோ கண்டிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது, இஃப் கண்டிஷன் இப்படி கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு ஸ்மால் பார்ட்டு இங்கே உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற ஃபார்முலாஸ் இதே மாதிரி நீங்களும் வேறு வேறு யூனிட்ஸ் எடுத்து வேறு வேறு யூனிட்ஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட் கன்வெர்ட் பண்ணி மோர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ வெரி மச்.